Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விளையாட்டுப் போட்டிக்கு சென்ற மாணவிகளுக்கு முறையான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்காததால் உயிருக்கு ஆபத்தான முறையில் அவர்கள் பயணம் செய்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில், அதுவும் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான பயணத்தின் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, ஒரு பள்ளியை சேர்ந்த மாணவிகள் சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அந்த மாணவிகள் பயணம் செய்வதற்காக ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்த காட்சி தான் இந்த அதிர்ச்சி சம்பவம். அதாவது அந்த வாகனம் மாருதி ஈக்கோ வாகனம். அதன் பதிவு என்பது TN30BQ0616. இந்த வாகனத்திற்கு 7 இருக்கைகள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாகனத்தில் பயணம் செய்த மாணவிகளின் எண்ணிக்கை பார்க்கும்போது 15-18 மாணவிகள் இருக்கும் என்று தெரியப்படுகிறது. ஆனால் அந்த மாணவிகளை அழைத்து சென்ற அந்த வாகனத்தில் உள்ளவர்கள் உள்ள நெரிசல், அதாவது அந்த வாகனத்துக்குள் இட நெருக்கடி இருக்கும் என்ற காரணத்தினால் 4 மாணவிகளை அந்த வாகனத்தின் ஜன்னல் விளிம்பில் அமர வைத்து, அதாவது அவர்களுடைய கால் பகுதி வாகனத்திற்கு உள்ள இருக்கும்படியும் உடல் முழுவதும் வெளியில் இருக்கும்படியும் அவர்கள் அந்த வாகனத்தின் மேலே உள்ள கேரியர் இருக்கக்கூடிய உடைமைகளை தாங்கி செல்லக்கூடிய அந்த கேரியரை பிடித்து கொண்டு நெடுந்தூரம் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆத்தூர் கோட்டை பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த காட்சி அங்குள்ள அதை கண்ட மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இந்த வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தை முறையாக கண்காணிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்களில் பள்ளி மீண்டும் திறக்க உள்ள நிலையில் அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகமும் காவல்துறையும் பள்ளி வாகனங்களை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு அலட்சியம் காட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த வாகனத்தை முறையாக கண்காணிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர்கள் இந்த வாகனம் பயணித்த பகுதி அனைத்துமே காவல் நிலையம் உள்ள பகுதி. அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம் உள்ள பகுதி, அங்கு போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் ஒருவரும் இந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுக்க என்ன என்று கேட்பதை கூட யாரும் முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையும் இதிலிருந்து அலட்சியம் காட்டியிருக்கிறது. மாணவிகளை அழைத்து செல்லக்கூடியதற்கு முறையான ஏற்பாடுகள் அவர்கள் அதன் தரப்பில் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இது போன்ற காட்சிகள் இனிமேலும் பார்க்கக்கூடாது. வாகனங்களில் அழைத்து செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த வாகனங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் அழைத்து செல்ல வேண்டும். அதை மீறி செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. இனிமேலாவது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதற்கு காவல்துறை மீண்டும் இந்த கண்காணிப்பு பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறையும் பார்த்தீங்கன்னா மற்ற வாகனங்களை, இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்கள், அதுபோன்று அவர்களை மட்டுமே தடுத்து நிறுத்தி குறிவைத்து அபராதம் என்ற பெயரில் வசூலிப்பது நடந்து கொண்டிருந்தாலும், இது போன்ற விதிமீறல்களையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாணவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. செய்யது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.